ஹாய்! ஒரு ஆரவாரம் கலந்த அமைதியான டேவோட லஞ்ச் டைம்ல எடுத்த வீடியோ இது. டேல மீல் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து லஞ்ச் சாப்பிடுற கணக்குல தான் வரும். ஆனா நாங்க சாப்பிட்டது என்னமோ 4:30, 5:00 இருக்கும். ஸோ இத லஞ்ச்சு, டின்னரு இல்ல வந்து ஈவினிங் ஸ்நாக்ன்னு எப்படி வேணா வச்சுக்கலாம். சும்மா சுட சுட மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து ரைஸ்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சூப்பரா சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் ஹாப்பி 60th பர்த்டேங்க. எத்தனை? அதேதாங்க, அதேதான். யாருக்காவது பர்த்டேனா நம்ம ரெடி ஆயிருவோம். வேற எதுக்கு? கேக் சாப்பிடுறதுக்கு தான். அதுலயும் இந்த குட்டீஸ்க்கு சொல்லவே வேணாம் இல்லையா? கேக்குனா போதும் டேபிள்ல சூழ்ந்து நின்னுப்பாங்க. ஃபைனலி கேக்க கட் பண்ணி எல்லாருக்கும் பிளேட்ல வச்சு அமைதியா உட்கார வச்சு சாப்பிட வச்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்துட்டு பூரி கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கேசரி. எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. கொஞ்சமா வந்து குங்குமப்பூ மட்டும் பால்ல கலந்து சேர்த்திருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்னாலே வடை இல்லாம எப்படி? உளுந்து வடை பண்ணிட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க இல்லையா? வேற ஸ்டேட்ல இருந்து. அவங்க வந்து இன்னையோட வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்பெஷலா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருந்தேன். சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்களும் ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. நம்மளும் அப்படியே ரெஸ்ட் மோடுக்கு போயாச்சு.